வெல்கம் டு அரசியல் வெளிச்சம் சேனல். நான் உங்கள் மணி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வரவங்களா இருந்தீங்கன்னாக்கா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கனுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படியே நாங்க போற ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது எங்களை மேலும் சப்போர்ட் பண்ணும். வாங்க இன்றைய பதிவுக்குள் போகலாம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியே வந்துள்ளது. அதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 200 தொகுதி கிட்டாங்க வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு எதிராக போட்டியிட்ட இந்தியா கூட்டணிக்கு படுதோல்வி. என்டிஏ கூட்டணியில பாஜக 90க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. நிதிஷ்குமாருடைய ஜேயுடி கட்சி 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. இனி வரும் காலங்கள்ல அங்க யார் முதலமைச்சர்ன்றத அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி முதலமைச்சர் கேண்டிடேட்டை கண்டிப்பா அவங்க கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவாங்க. அதை நம்ம காத்திருந்து பார்ப்போம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, காங்கிரஸுக்கு மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க போட்டிட்ட 60 இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒற்றை இலக்குல தான் அவங்க வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய பின்னடைவு காங்கிரஸுக்கு. அடுத்து இந்த இடத்துல மிகவும் பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பிரசாந்த் கிஷோர். யார் இந்த பிரசாந்த் கிஷோர்? தேர்தல் வல்லுநர், தேர்தல் வகுப்பாளர், அப்படி இப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட ஒரு பெயர்கள் உள்ளது. அவரை ஷார்ட்டா பிகேன்னு சொல்லுவாங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு தேர்தலை அனலைஸ் பண்ணி அங்க யார் கேண்டிடேட்டா நிப்பாட்டணும், யார் என்ன பேசணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. அவர் ஏகப்பட்ட தலைவர்கள் வின் பண்ண வச்சிருக்கதா சொல்றாங்க. இப்போ கேட்டீங்கன்னாக்கா ஆந்திரா மாநிலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி 2019 வின் பண்ணதுக்கான காரணம் பிரசாந்த் கிஷோர் அங்க பண்ணி கொடுத்த தேர்தல் கட்டமைப்பு தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி 2021 நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி இருந்த பிரசாந்த் கிஷோர் பீகார்ல கட்சி ஆரம்பிக்கிறார், ஜான் சுராஜ் என்ற கட்சி. அப்போ இவர் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடைவார், கிட்டத்தட்ட ஒரு 20-30 சீட்டையே வின் பண்ணுவார்ன்ற ஒரு கணக்கெடுப்பு இருந்தது. ஆனால் அவர் வெற்றி பெற்ற சீட்டுகள் எதுவும் கிடையாது, 0 தான். அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரே ஒரு தெரிஞ்ச பர்சன் தான், அவர் ஒருத்தர் தான் நோன் பர்சன். அதுக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா அது கேள்விக்குறி. பூத் ஏஜென்ட் எவ்வளவு பேர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுவும் கேள்விக்குறி. பிரசாந்த் கிஷோர் போன இடத்தில் மக்கள் வரவேற்றனர், இளைஞர்கள் கொண்டாடினர், எல்லாம் உண்மைதான். அதெல்லாம் ஓட்டா மாறிச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கேள்விக்குறி. இவ்வளவு கேள்விக்குறிக்கு எதிரில தான் அந்த பிரசாந்த் கிஷோர் கட்சி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வி மட்டுமே. இது ஏன் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுல இப்ப அடுத்த கட்டமா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க பெரிய 2 கட்சி இருக்கு, ஒன்னு ஏடிஎம்கே, ஒன்னு டிஎம்கே. இந்த கட்சியில தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் வரையும் ஒரு கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்களை எதிர்த்து சில புதிய கட்சிகள் வந்துள்ளனர். அங்கு இதே கேள்விக்குறிகள் நிறைய உள்ளது. சோ இனி வரும் காலங்களில் தமிழக தேர்தல் களம் எப்படி இருக்கும், எப்படி சூடு பிடிக்க போகிறது என்பதை நாம் காத்திருந்து பார்ப்போம்.